கல்கி ட்ரைலர் பார்த்தேன், மாசா இருக்குது. பிரபாஸ் நல்லா இருக்கு, டபுள் மடங்கு நல்லா இருக்குது. கல்கில வந்து பல ஃபேமஸ் ஆக்டர் எல்லாம் அடிச்சிருக்காங்க, லெஜெண்ட் எல்லாம். கல்கி வந்து மாசா தரமா இருக்கும் படம். நம்ம தி அவெஞ்சர் அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்தை, நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் படம்னாவே மாசா தான் இருக்கும். படம் கல்கி பாக்குறதுக்கு நல்லா ரொம்ப அழகா இருக்கு, கிளப்பிருக்காரு. இதுல வந்து நம்ம உலக நாயகன் நடிச்சிருக்காப்ல, அப்புறம் இந்திய ஆக்டர் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, பல தமிழ் பிரபலங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையும். கல்கி அந்த ஹாலிவுட் படம் பாக்குறது ரேஞ்சில தான் இருக்குது கல்கி பாக்குறதுக்கு. அந்த ட்ரைலரே வந்து நடத்துது ஹாலிவுட்ல லெவல்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பேன் இந்தியா மூவின்றதால ஹாலிவுட் ஸ்டைல்ல கொண்டு வந்திருக்காங்க. 3Dல பாக்குறதா நம்ம பயங்கர 3Dல பாக்குற மாதிரி நல்லா 5Dல பாத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். அமிதாப் பச்சன் என்ட்ரி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹாலிவுட் படத்துல வர மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் ஒரு என்ட்ரி வந்து நல்லா வந்திருக்குது அந்த கதாபாத்திரம். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம கமல் சார் காட்டுற பொழுதுனாங்கன்னா ஆள வந்தன் கிட்டப்ல நம்ம இந்தியன் டாட்டாவில பாதி மொட்டையில காமிச்சிருக்காங்க. அது மாஸ் என்ட்ரி நல்லா பவர் நம்ம கையில அடக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு அந்த குச்சியோட பவர் இருக்குது. பழைய படத்துல பார்த்தாதே அந்த மந்திர கோல் தான். பிரபாஸ் படம் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆர்வம் மாசா இருக்கும். ஆமா, அவெஞ்சர் கார் நல்லா இருக்குது. அது வந்து ஹாலிவுட் படம் அவெஞ்சர்ல வர மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு கார், 3D கார். அது நல்லா இருக்கு, பாத்துருக்கேன் நல்லா இருக்கு. ரேசிங் பைக்ல பாத்துருக்கேன், நேச்சுரலா வந்து ஈசிஆர் சைட்ல பாத்துருக்கேன். ஆமா, ஈசிஆர் பண்ணி ஒரு சைட்ல பாத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவெஞ்சர் அந்த மாதிரி இருக்கு. பசுபதி, சிவராஜ்குமார் எல்லாம் வராங்க, கமல் வராரு. பாக்கிறதுக்கு கமல் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கல்கி இந்த லாஸ்ட்ல கமல் டைலாக் சொல்றாரு, புது பிரபஞ்சம் உருவாக போகுதுன்னு. அது என்னவோ தண்ணிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிக்காக 3ஆவது போர் வந்தாலும் வரலாம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கணும் படத்தை, நீங்களும் பார்த்து எதிர்பாருங்க. நல்லா இருக்கு ட்ரெய்லர்லாம். இந்த தீபிகா படம் வராங்க, அமிதாப் பச்சன் வராரு, அவர் ஏதோ 10 பேருக்கு பண்றாரு. படம் சூப்பர், பாக்கிறதுக்கே ட்ரெய்லர் நல்லா இருக்கு. பிரபாஸ் நல்லா இருக்கு. கேஜிஎஃப், அவெஞ்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஃபைட் எல்லாம் பக்காவா இருக்கும். நல்லா எதிர்பார்க்கிறேன் படத்தை. தண்ணிக்காக உலக போர் வரும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. ஹாலிவுட்ல அவெஞ்சர் அந்த மாதிரி அயன்மேன், ஏலியனோட ஏலியன் செட் ஆகும். இப்ப KGF 2 எடுத்தாங்க, KGF 2 எடுத்தாங்க, எடுத்தாங்க, இதெல்லாம் செட் ஆயிடுச்சு. அதோட இன்னும் செட் ஆகும். இது ஹாலிவுட் நல்லா இருக்கு. டைலாக்லாம் கமல் லாஸ்ட்ல பேசுறதுதான் நல்லா இருக்கு. கார் சுத்தி வச்சுப்பாரு அந்த மாதிரி. கல்கி படம் எப்படி இருக்குது? ட்ரெய்லர் நேத்து தான் பார்த்தோம். தமிழ் வெர்ஷனே லேட்டா தான் வந்தது. ஃபர்ஸ்ட் தெலுங்குல பாக்கும்போது ஒரு தமிழ்ல பாக்குறப்ப எப்படி சொல்றது, ஒரு புது ஃபேண்டசி பிலிம் தான் இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷனலாவும் இருக்கு, ஹிஸ்டாரிக் பேஸ்டாவும் இருக்கு. இது எப்படி கெஸ் பண்றதுனே தெரியல. கேரக்டர் வைஸ் அமிதாப் பச்சன் சார் ரொம்ப நல்லா இருந்த முக்கியமான கேரக்டரா இருக்கு. அமிதாப் பச்சனோட ரோல் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு ஏஐ மாதிரி ஒரு விஷயம் விஜயன் ஒண்ணு இருக்கு, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அயன்மேன்ல எப்படி அது மாதிரி இருக்கோ அந்த விஜயன்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. கமல் சார் வந்து லாஸ்ட்ல வந்தாலுமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாரு. மார்வல் பிலிம்ஸ்ல வர வில்லன் மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா பாக்குறதுக்கு ஒரு வெயிட்டிங் சாருக்காக தமிழ்நாட்டுல எல்லாருமே, தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாருமே பிரபாஸ்க்காக பாக்குறப்ப அந்த கார் ஒரு வித்தியாசமும் அது எல்லாமே அது ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பாக்கும்போது நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கும். ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரெய்லர் வந்து ஒரு வியூ மாதிரி தான் இருக்கு. என்ன ஸ்டோரி லைன்றது ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ற மாதிரி தெரியல. காசின்னு ஒரு பார்ட் இருக்கு, ஒரு சில ஹியூமன்ஸ் மேல இருக்க மாதிரி வருது. படம் ரிலீஸ் ப்ராப்பரான ஸ்டோரி என்னன்றது தெரியும். கமல் சார் வந்து கொஞ்ச நேரம் தான் வரதா சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 தான் ரொம்ப நேரம் வரதா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி இருக்கும்ன்ற ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தியேட்டர்ல பார்க்கணும் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்ன படம் சாயில இருக்கு? மேட் மேக்ஸ் அந்த ரோட் டிராவல்ல வர மாதிரி அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அது டோட்டலா வேற, இது டோட்டலா வேற. பாக்குற போது அந்த கலர் எல்லாமே ஹாலிவுட் ஈக்குவல்ன்றது சொல்றது தாண்டி நம்மளே ட்ரை பண்ற அளவுக்கு இப்ப வந்துட்டோம். படங்கள் இப்ப பாக்குறீங்க, அந்த விதத்துல இது கண்டிப்பா டெக்னிக்கலா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். படம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. கமல் சாருக்காக தான். நம்ம கமல் சார் இருக்காரு, பிரபல தமிழ்ல நடிச்ச நிறைய திரைப்பட நடிகர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. கமல் சார் ஒரு த்ரில்லிங்கா ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல பேசுறாங்க. அது நல்லா படம் வரப்போ பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ் நிறைய படம் எல்லாம் பாத்துருக்கேன். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் ஒரு கிளைமேக்ஸ் சீனும் எல்லாமே வந்து 3D ரேஞ்சு நல்ல படம் வந்து அவெஞ்சர்ஸ் அதை விட அட்வான்ஸா தான் இருக்கு. ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. ஒரு சீனும் வந்து அட்வான்ஸா சூப்பரா இருக்கு. எல்லாமே எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்கு படம். கமல் சார் லாஸ்ட் அந்த ஒரு சீன் பேசுறப்ப வேற த்ரில்லர் லெவல்ல இருக்கு. படத்துல பாக்குறப்போ வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் படத்தை தான் மாதிரி தெரியும். திரைக்கோள் ஒண்ணு காட்டுறாங்க, அதை வந்து பறிமுதல் பண்றதுதான் அந்த சீனே தெரியுது. அவர் நல்லா அட்வான்ஸா நடிச்சிருக்காரு. அந்த கோலை காப்பாத்துறது தான் இவர் அமிதாப் பச்சனோட இது சீனே. எப்படி அட்வான்ஸ் எல்லாமே அட்வான்ஸா இருக்கு. பிரபாஸ் அந்த கார் ஓட்டுறது சூப்பரா வேற ரேஞ்சில இருக்கு பாக்குறதுக்கு. அந்த காரோட இது அந்த மாதிரி கார்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த இதுல ரேஸ்ல தான் பாத்துருக்கேன். வேற லெவல்ல வேற மாதிரி இருக்குது. 3D ரேஞ்சில அந்த இதுல இருக்குல்ல, இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில எல்லா மடத்தையும் முறியடிச்சுன்னு கண்டிப்பா தெரியுது. அவங்களுக்கே தெரியும் படம் வந்து எல்லா மடத்தையும் கண்டிப்பா முறியடிக்கும்னு. இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கிற படம் எல்லா படத்தையும் கண்டிப்பா முறியடிச்சு நம்ம கமல் சார் இருக்காரு, தமிழ் ஆக்டர் பசுபதி சார் பிரபலங்கள் இருக்காங்கன்னு தெரியுது. படம் வந்த பிறகுதான் த்ரில்லிங்கா எல்லாத்தையும் காட்டுவாங்க.